ப்ளஸ் மைனஸ் இருக்கணும் அப்படி. ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி, யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச காத்திருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக, எங்கள் ஆத்துமாவை தைரியப்படுத்தி பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவீராக. ஊழியரையும் கேட்கிற மக்களையும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளே நிரப்பி மறைத்து நீர் வெளிப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 4. இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த வசனத்திலேயே 2 வார்த்தை வருது. எது கண்டுபிடிங்க? மகிமை. ஆகவே நீங்களே தலைப்பு கொடுத்துருங்க. பிரசங்கம் முடிஞ்சோடனே தம்பிமார்கள் வந்து கேட்பாங்க தலைப்பு. ஆமாம். அப்போ இதுக்கு, இந்த செய்திக்கு என்ன பேர் வைக்கலாம்? வெறும் மகிமைன்னு வைக்கலாமா? தேவ மகிமை. காட் மகிமைக்கு இங்கிலீஷில் க்ளோரி டு காட், தேவனுக்கே மகிமை. ஆமாம், ஸ்தோத்திரம். லாசரு வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். அவங்க குடும்பத்திலே இதை பிரசங்கம் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் தெரில. இந்த வருஷத்தில் அதிகமாக லாசருவே வந்துட்டு இருக்கிறார். அவங்க குடும்பத்திலே ஒரு சகோதரன், 2 சகோதரிகள். அவங்க தாத்தா யார், பாட்டி யார், அப்பா அம்மா யாருன்னு பைபிளில் நம்ம பார்க்க முடியல, அறியவும் முடியல. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன என்றால், ஆண்டவர் இந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியம் அதுதான். அதே நேரத்தில் அந்த குடும்பமும், அந்த 3 பேரும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள். ஆண்டவரும் நேசித்தார், அவர்களும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள். லாசருக்கு ஒரு வியாதி வந்தது. அதை உடனே அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாங்க. உடனே ஆள் அனுப்பியிருப்பாங்க. நீ நேசிக்கிற லாசருக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, உடனே வரணும் அப்படின்னு உரிமையாக கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி பெத்தனியா கிராமத்துக்கு வருவார், அந்த வீட்டில் சாப்பிடுவார், சில மணி நேரம் தங்கி இருப்பார், அவருடைய உள்ளத்தின் காரியங்களெல்லாம் பகிர்ந்து கொள்வார். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது, துக்ககரமான சம்பவம். அந்த செய்தி உடனே ஆண்டவருக்கு அறிவிக்கிறார்கள். அந்த செய்தி கேட்ட உடனே, கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? வேற குடும்பத்தை விட இந்த குடும்பம் ஒரு சிறப்பான குடும்பம், விசேஷித்த குடும்பம். ஆகவே உடனே வந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் அங்கே பார்க்கும்போது உடனடியாக அவர் சென்று அவனை சுகப்படுத்தவில்லை. யாருன்னே தெரியாது, 100க்கு அதிபதி திடீர்னு வந்து கூப்பிடுறான். உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டார். ஜெப ஆலய தலைவன் ஒருவன் இருந்தான், அவன் பேர் யவீரு. அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்க வந்து ஒரு அற்புதம் செய்யணும் என்று கேட்ட உடனே அவன் வீட்டுக்கு போனார். சொன்ன உடனே போனார். 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவர் நீர் வர நாங்கள் பாத்திரம் தகுதி இல்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எப்போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் உடனே போய் அற்புதம் செய்கிறார். உடனே வீட்டுக்கு சென்றார். ஆனால் லாசரு குடும்ப தகவல், அந்த பிரச்சனை காதுக்கு வந்த உடனே லாசரு வீட்டுக்கு போகலை, உடனே போகலை, அவர் தாமதித்தார். நடந்தது என்ன? வியாதியின் அகோரம்
உச்சக்கட்டம் போய் அவன் எங்கே போயிட்டான்? மரித்து போய்விட்டான், மரணத்துக்குள்ளாகிற்று. சரி, வியாதியா இருக்கும்போது தான் வரல, அடக்கார இறந்தப்போ வந்திருக்கலாமே. இறந்ததுக்கும் அவர் வரல, அடக்க ஆராதனைக்கும் வரல, ஆறுதல் கூட்டத்துக்கும் வரல. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வியாதியினாலே அவன் மரித்து போனான். அவர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு முறை லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகன் வாலிபன் அவனை தூக்கி கொண்டு பாடையில் தூக்கி கொண்டு போகிறார்கள். இப்பொழுது ஒரு பவனி போய்கொண்டிருக்கிற துக்க பவனி. ஆனால் நேரடியாக ஒரு பவனி வருகிறது. இயேசுவும் அவருடைய சீசர்களும் மகிழ்ச்சியான ஒரு பவனி. ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. முன்னாடி வருகிற பவனி வேதனை, கண்ணீர், துக்கம், அழுது கொண்டு வருகிறார்கள். ஒரு பெரிய குடும்பத்தார், உறவினர்கள்லாம், யூதர்கள்லாம் சேர்ந்து. ஆனால் அங்கிருந்து வருகிற கூட்டம் ஆண்டவரை ஆட்பரித்து துதித்து கொண்டு வருகிறது. அந்த கூட்டத்தில் வந்த உடனே ஆண்டவர் பாடையை தொட்டு, வாலிபனே, காலையில் சத்தம் இந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் வந்திருக்குமே, எழுந்தாங்களா? இயேசு வாலிபனே எழுந்திரு அப்படின்னார். அவன் உடனே தொட்ட உடனே உயிரோடு எழுந்தான். இன்னொரு சிறு பெண்ணை ஆண்டவர் கையை பிடித்து எழுப்பினார். மரித்த அந்த பெண்ணை, தளித்தாகுமி, எழுந்திரு அப்படி சொன்னார். அவள் உடனே எழுந்தாள். என்னங்க, சிறு பெண்ணே எழுந்திரு. பெரிய பெண்ணே எழும்ப மாட்டேங்குது, காலையில் போராட வேண்டியதாக இருக்கு. இவர் சிறு பெண்ணே எழுந்திருன்னொன்னே அந்த பாப்பா வேகமாக எழும்பி சர்ச்சு கிளம்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரா? இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாரே. பாடையில் போனவனை தொட்டு எழுப்பினாரே, ஒரு சிறு பெண்ணை கைப்பிடித்து உயிரோடு எழுப்பினாரே, எங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா? அடக்காராதனைக்கு வரமாட்டாரா? 4 நாள் ஆயிடுச்சு, அப்புறம் வராரு. இப்போ வந்து சொல்கிறாரு, எங்கே வச்சிங்க, வாங்க போகலாம். வைத்த இடத்தை காண்பித்த உடனே அவர் கூப்பிடுகிறார், லாசருவே. இந்த சத்தம் கொடுத்து எப்படி வர முடியும்? கொஞ்சம் அப்படி நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா, பக்கத்தில் சிலருக்கு அப்படியே சோர்வாக இருக்கும். நைட் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து உட்காருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு சத்தம் கொடுத்து அவங்கள பக்கத்தில் திட்டாமையே, லேசாக தட்டாமையே, ஓ பாசு சத்தம் போட்டார் அவங்களும் சத்தம் போடுறாங்கன்னு அவங்க பொறுமையாக இருந்துக்குவாங்க. லாசருவே வெளியே வா. ஒரே சத்தம். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் மாத்திரம் அந்த பேரை சொல்லாமல் வெளியே வான்னு சொல்லியிருந்தார்னா கல்லறையில் இருக்கிறவன்லாம் எந்திரிச்சு வந்திருப்பான், சிஸ்டர்மார்களாம் எந்திரிச்சு வந்திருப்பாங்க, குழந்தைகளாம் எந்திரிச்சு. ஆண்டவர் அவங்களெல்லாம் தேவையில்லை, அவருக்கு தேவை லாசரு. ஆமென். இந்த திருப்பூரில் நீங்கள் அவருக்கு தேவை, உங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்கு தேவை. தலைப்பு மறந்துடாதீங்க, தேவ நாமம் மகிமைப்பட ஆண்டவர் சில நேரத்தில் வியாதியை அனுமதிப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், சில நேரத்தில் மரணத்துக்கு ஏதுவான, மரணம் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான பாதைக்குள்ளே, அழுகையின் பள்ளச்சாக்குன்னு சொல்கிறோமே, மரண இருளின் பள்ளச்சாக்கு, இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளேயும் நடத்தி செல்வார். அது எதற்கென்றால் தேவநாமம் மகிமைப்பட. 3வது தலைப்பு, தாமதமாகும். தாமதமாகும். அந்த தாமதம் தேவநாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. இந்த 3 தலைப்பில் வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 காரியத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்ன என்றால், இன்றைக்கும் சில நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சில காரியம் ஆண்டவர் செய்து அவர் மகிமைப்பட போகிறார். 40வது வசனம்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் மகிமையை பார்ப்போம். உங்கள் குடும்பத்திலே தேவ மகிமையை பார்க்கணுமா? உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்வதாக. ஹல்லேலூயா. வேறு விசுவாசி, ஆனால் விசுவாசியா இருக்கக்கூடாது. ஊழிக்கான விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன்ட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் இந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் தமது மகிமை வெளிப்படுத்தும் 3 காரியங்களை வேகமாய் சொல்ல போகிறேன். எந்தெந்த காரியத்தில், முதல்ல தலைப்பு சொல்லிட்டேன் 3 காரியத்தை. இனிதான் சொல்லியிருக்கணும், ஏன் முன்னாடி சொன்னேன் தெரில. 3 காரியத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த அப்படி வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜீவியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில் 3 காரியத்தில் கர்த்தர் மகிமைப்படணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ மகிமை, இதை ஆண்டவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். அந்த மகிமை அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தரமாட்டார். அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய மகிமை காண்பா என்ற வாசித்தோமே, அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், தேவனால் மட்டும் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து நாம் மகிமைப்படுத்தணும். ஆண்டுடைய கிரியைகளை, ஆண்டுடைய செயல்களை பார்த்து அவரை மட்டும் மகிமைப்படுத்தணும். அந்த மகிமை அவருக்கு மாத்திரம் போய் சேரணும். ஹல்லேலூயா. பிரசங்கம் முடிஞ்சோடனே நேரம் எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லக்கூடாது? பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. செய்தியில் கர்த்தர் மகிமைப்பட்டார் பாஸ்டர், சாம் பாஸ்டர்கிட்ட போய் இன்றைக்கு வொர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். மகிமை எங்கே போயிடணும்? எங்கே போகணும்? கர்த்தருக்கு போயிடணும். அதை நம்ம எடுக்க அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். மகிமை எல்லாம் அவருக்கே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கே கனம், அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆகவே எங்கேயாவது விசேஷ கூட்டத்துக்கு போனால் யாருன்னா பாசு காலில் போய் விழுந்துடக்கூடாது, அவரை தொட்டு கும்பிடக்கூடாது, நீங்கள் தான் கடவுள்னு சொல்லக்கூடாது. மகிமை எங்கே போனோம்? ஆண்டவருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால் ஆகவே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே இந்த 3 சந்தர்ப்பத்திலிருந்து எப்படியெல்லாம் மகிமைப்படுவார் என்று பார்க்க, முதலாவது 4ஆம் வசனம். போதும் வியாதி சொல்லுங்க. முதல் வியாதி, முதல் காரியம் வியாதி. இந்த உலகத்தில் இப்போ புதுசா வியாதிகள் வருகிறது, நோய்கள் வருகிறது. அது சில நேரத்தில் டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியல. மருந்துகள் இன்னும் சில கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பா ஆபேலையா காலத்தை நினச்சி பார்க்குறேன். அந்த நாட்களில் நான் கேள்விப்படவே இல்லை சுகர், ப்ரெஷர். ஐயா அப்படியா? நம்ம காலத்தில் ஏதாவது அப்படி இருந்துச்சா? கேள்விப்பட்டதே இல்லை. சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் கேட்டதே கிடையாதுங்க. தாத்தா பூட்டம் அவங்களுக்கெல்லாம், பாட்டி தாத்தாங்கெல்லாம் இருந்ததே கிடையாது. இப்போதான் பயங்கரமாக கேள்விப்படுறோம். அப்படின்னா ஒன்று தெரியுது. டாக்டர் உடனே சொல்கிறாரு, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை 40க்கு கீழே உள்ளவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவார். 40 வயசு கீழே உள்ளவங்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ண வந்துடுங்க. இருக்குதோ இல்லையோ செக் பண்ண வந்துடுங்க. 40 வயசுக்கு மேலே போயிட்டா அடுத்தது சொல்லுவார், ஃபுல் செக் பண்ண வந்துடுங்க. வருஷத்தில் ஒரு முறை ஃபுல் செக் பண்ண வந்துடுங்க அப்படிங்குவார். பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விட சில பாதிப்புகள்லாம் இருக்குது. ஆகவே அவங்கள தனியாக சொல்லுவார், நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும் என்று அவங்கள தனியாக கூப்பிட்டு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்கிறேன்னா,
சில நேரத்தில் நம்முடைய ஃபேமிலி டாக்டர், நம்ம அருகில் உள்ள ஃபேமஸ் டாக்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலரை வச்சுருப்போம். அவர் வியாதி இருக்குதோ இல்லையோ சும்மாவது நம்மளை செக் பண்ண அவர் சொல்லுவார். சில நேரத்தில் அந்த சுகர், பிரஷர், இவைகளெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பணக்கார வீட்டுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்னதில். சர்க்கரையெல்லாம் யாருக்கு வரும்? சுகர்லாம் பணக்கார வீட்டுக்கு தான் வரும். ஏன்னா அவங்க தான் நல்லா திம்பாங்க. அதனால் அவங்களுக்கு, ஏழைக்கு என்ன சாப்பிடுவாங்க பாவம், கடினமாக உழைக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வராதுன்னு எங்கள் காலத்தில் கேள்விப்பட்டோம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வயது வரம்பு இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு சுகர், பிறந்த குழந்தைக்கு சுகர். சாம்பிராணி காட்டுற மாதிரி ஏதோ தூக்கிட்டு போறாங்க. ஸ்தோத்திரம். பொம்மை, ஏதோ பொம்மை. சரி, இப்போ ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் மருத்துவர்கள் சில நேரத்தில் சரியான மெடிசன் அவர்கள் கொடுக்க முடியல, மாற்றி கொடுத்துட்றாங்க. அவங்க சரியாக தான் எழுதுறாங்க, நர்ஸ் ஏதோ மாற்றி கொடுத்துட்றாங்க போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள் ஏராளமாய் கட்டி கொண்டே இருக்கிறாங்க. மாடி மேலே மாடி கட்டுறாங்க. மருத்துவர்கள் அதிகமாக படித்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏராளமான டாக்டர்ஸ், நர்ஸுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் ஆகவே டாக்டர்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். டாக்டர்களுக்காக, நர்ஸுமார்களுக்காக, ஆஸ்பத்திரிகளுக்காக, மெடிக்கல் ஷாப்புக்காக, லேபுக்காக, அங்குள்ள ஆஸ்பத்திரியில் உள்ள கருவிகள், சாதனங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும். எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு போட்டாலும் நம்ம ஜெபந்தான் டாக்டர்கள், அந்த ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கர்த்தர் பராமரித்து அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே சில வியாதிகள் புதிதாய் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவ்வளவு பயங்கர வியாதிகள். ஆகவே டாக்டர் சொல்லுவாங்க, எங்களால் முடிந்த வரை நாங்கள் பார்க்குறோம் சார், அதுக்கு மேலே உங்கள் கடவுள் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லுங்க. சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக போகும்போது நம்மகிட்ட பெரிய பேப்பரில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. அவங்க தப்பிப்பதற்காக, அவங்க பாதுகாப்புக்காக, அவங்க எல்லாவற்றிலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சில வியாதிகள் மனிதனுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த பாதிப்பை குணப்படுத்த மருந்துகள் இன்றைக்கும் சிலர் இல்லை. மருந்து சாப்பிட்டாலும் சிலர் குணமடையாமல் இருக்கிறார்கள். தலை சிறந்த மருத்துவர்கள் என்று நாம் போகிறோம். டாக்டர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்க, அவங்க பொய் சொல்கிறதில்லை, அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க கரெக்டாக செக் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற ரிப்போர்ட் உண்மைதான். டாக்டரிடத்தில் போவது தவறு அல்ல. நம்ம சர்ச்சிலையும் டாக்டர் இருக்காங்க, நர்ஸுகள் இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் தம்மை மகிமையை வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வியாதி எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும், மருந்து அதுக்கு செட் ஆகலைனாலும், டாக்டர்கிட்ட போய் குணமடையாவிட்டாலும், ஆண்டுடைய நாமம் இந்த பலவீனத்திலே, இந்த சுகவீனத்திலே கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கும் அவர் அற்புதர். இந்த ஆராதனையிலும் சிலரை கர்த்தர் தொட்டு சுகமாக்க போகிறார். இன்றைக்கும் அவர் பரிகாரி. நீங்க சொல்லணும், பரிகாரின்னு சொல்லணும். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. சத்தமா சொல்லுங்க, அவருடைய நாமம் சொல்லும் போதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கும். ஆமென். நீங்கள் அதை நம்ப வேண்டும், அந்த வார்த்தை அறிக்கை பண்ண வேண்டும். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. முதல் பாட்டு அப்படித்தானே பாடினீங்க.
உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய டாக்டர், பரிகாரி. டாக்டர் பேச்சை கேட்டு பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படுத்த கர்த்தர் சில வாய்ப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. டாக்டர் சொன்னது அது உண்மையாக தான் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களை குணமாக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார். அந்த ரிப்போர்ட்டை கேட்டு அப்படியே இதாகிடக்கூடாது, பயந்து நடுங்கி இன்னும் எச்ச ப்ரெஷர் அதிகமாகிடக்கூடாது. நல்ல டாக்டரு அப்படி சொல்ல மாட்டார். வேறு யாருன்னா உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்கள தனியாக கூப்பிட்டு ரூமில் அழகாக சொல்லுவாங்க. நல்ல டாக்டராக இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக சுகம் அடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். தம்முடைய தெய்வீக சுகத்தை தர, இந்த ஆராதனையில விடுதலை தர ஆண்டுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கேட்டு அவ்வளோதான் அப்படின்னு நடுங்கி ஏதோ ஒன்று அதிக பலவீனத்துக்குள்ளே போயிடாதீங்க. இல்லை இல்லை, எனக்கு எந்த வியாதி வந்தாலும் அதிலிருந்து சுகம் தர கர்த்தருக்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தான் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். பாவங்களை போக்க மாத்திரம் அல்ல, நோய்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், உங்கள் துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். அவருக்காக தான் அவர் நமக்காக தான், நம்முடைய ஒவ்வொருவருக்காக தான் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அதை காண்பிக்க ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். தீர்க்க முடியாது என்று கூறப்பட்ட வியாதியிலே ஒரு அற்புதம் செய்து இன்றைக்கு தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். தீர்க்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னு வரும்போது நீங்க நினைக்கணும், இல்லை இல்லை, இதை கர்த்தர் சுகமாக்கி அவர் மகிமைப்பட போகிறார். ஆமென். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள அந்த அம்மா, எத்தனை மருத்துவர்கள், எல்லா மருத்துவர்களும் கைவிட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இல்லை இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒரு தருணம் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாய்ப்பு வைத்திருக்கிறார், நான் இப்படியே சாக போகிறதில்லை, நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், அவர் யெகோவா ராஃபா, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன். இந்த நம்பிக்கையோடு போய் அந்த வஸ்திரத்தை தொட்டபோது வல்லமை புறப்பட்டது. 38 வருடம் பலவீனம், எல்லாம் அங்கங்கே கொண்டு போய் பார்த்துருப்பாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க, போடான்னு கொண்டு போய் மூளையில் போட்டாங்க. இனி சொத்தெல்லாம் செலவாயிருச்சு, உன்னை பார்க்க முடியாது, நாங்கள் வேலைக்கு போகணும், சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு வெளியே நிறைய பேரை போட்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கொண்டு போய் போட்டுட்டாங்க. 38 வருடமாய் அவனும் எல்லாம் முயற்சி எடுத்தான். ஒன்றும் கர்த்தர் தாமாகவே நேரடியாய் வந்து, என்னால் வாய்ப்பு இருக்கிறது, எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை எழும்பு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். நான் இதை பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நினைப்பேன், எப்படியா இந்த வார்த்தையை எந்த டாக்டராவது சொல்லியிருக்கிறார்களா? நீங்கள் பெட்டில் போய் படுக்கிறீங்க, உங்கள் பெட்டை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரா? சொன்னால் நல்லா இருக்கும்ல? எனக்கு அப்படி சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை படுத்துக்கிட்டு இப்படி சுற்றுனா அப்படியே மேலே வருது, ஸ்டாயின்னு வருது. நம்ம வீட்டில் அப்படி படுக்கையெல்லாம் இல்லை. ஆமாம், இப்போ ஒரு கட்டில் வந்திருக்கு, நம்ம எந்திரிக்கவே வேண்டாம், ஒரு சுவிட்சை அமுத்துனா தானாக திரும்புது, தானாக இப்படி எழுப்பி விடுது, இறங்கி போக வேண்டியது தான். அப்புறம் சுகர் வராமையா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் போனால் சாப்பாடு அதே கரண்டியில் எடுத்து அழகாக ஊட்டும் போல இருக்கு. எல்லாம் புதுசாக வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறேன்னா, இவன் அங்கே இருக்கிறான், அந்த ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவர் சொல்ல காரணம், அந்த படுக்கை அங்கே இருந்தால் இன்னொருத்தருக்கு படுக்க ஆசை வரும். அதனால தான் காலையில் எழுந்தோடனே அம்மா அப்பா கத்துறாங்க, நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. படுக்கை எடுத்து வை, தலகாணி எடுத்து வை, போர்வை எடுத்து வை. ஏன் எடுத்து வைக்க சொல்கிறாங்க? அது அங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமான் இருக்கும். இன்னொரு வியாதிஸ்தன் வந்து படுப்பது தேவ சித்தம் இல்லை.
உன்னையோட பிரச்சனை ஒழியட்டும், இந்த வியாதி உன்னையோட ஒழியணும். ஆமென். இந்த பிரச்சனை, இந்த வியாதி ஒருத்தனுக்கு வரக்கூடாதுன்னு அடையாளமாக தான் ஆண்டவர் சொல்றார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. டாக்டர்லாம் சொன்னாங்கன்னா எல்லா பெட்டும் காலி ஆயிரும். அப்புறம் இன்னொருத்தன் வியாதிசம் வரமாட்டான். டாக்டர்களுக்கு என்ன, வியாதிசம் வந்துக்கிட்டே இருக்கணும், சீசன் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க பெட்டு மேலே பெட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஆகவே இந்த இடத்துல இப்படிப்பட்ட வியாதி தனக்கு வரும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து என்னை முடக்கி போட்டுருச்சே என்று நீங்கள் முடங்கிறாதீங்க. நோய்களை குணமாக்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வியாதியிலே அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை ஒன்றையும் வர பண்ணேன், நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய சரீரங்களை, அந்த சரீரம், நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் அவர் அக்கறையுள்ள தேவன். ஆமென். ரொம்ப அக்கறையுள்ள தேவன். ஆகவே சரீரத்திலே பாதிப்புகள் வரும்போது அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டாக்டர் சொல்லுவார்கள் பலவீனம் கஷ்டம்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதை நம்பிராதீங்க. கர்த்தர் சொல்லுங்க, இல்லை இல்லை, ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் என்னை எழுப்புவார் சுகமாக்கி. ஆமென். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா. ஆண்டுடைய புண்ணியத்தினால் கர்த்தர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். இந்த நோயின் கிருமைகளை அவர் அழிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். இந்த வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவார்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரு? அல்லேலூயா. மறுபடியும் ஜீவன் தந்து நாட்களை கூட்டி கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் மகிமைப்படுவார். அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த வியாதியின் வாழ்க்கை அவ்வளவுதான், ஸ்தோத்திரம், முடிய போகிறது என்று நாம் நம்பி, ஓ கர்த்தர் சுகம் தருவார் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய மகிமை அதில் வெளிப்படுத்துவார். முதலாவது நாம் பார்த்தோம், வியாதியிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். இரண்டாவது அதே வசனத்தை வாசிங்கள், 4ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவாயிராமல். இரண்டாவது மரணம். மனுஷனுடைய அதுதான் கடைசி முடிவு. மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தாயின் வயிற்றிலே கரு உருவாக்கும் போது, குழந்தை உருவாக்கும் போது டாக்டர் இடத்துல போகிறோம். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, அம்மா குழந்தை நல்ல வளர்ச்சி இருக்குது, துடிப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதம் இந்த தேதியில் உங்களுக்கு பிரசவம் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க. பிறக்கிறத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் நான் எப்போ இறந்துருவேன்னு சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்களா? எந்த மாதம் எந்த தேதியில் நீங்கள் இறப்பீங்கன்னு சொல்கிறாங்களா? யாருன்னா சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருப்பாங்க. பல்ஸ் பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கள போயிடும். அப்படி சொன்னவர்களாம் இன்றைக்கி சுகத்தோடு கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறார். நாங்கள் அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வியாதி வந்து மரித்து விட்டார். ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த நியூஸ் வீட்டுக்கு வருது, அவர் இறந்துட்டார், நீ அடக்க ஆராதனைக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி பாடி வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ஒட்டியாச்சு. போஸ்டர் அச்சடித்து எல்லா பக்கம் ஒட்டியாச்சு. என்ன கண்ணீர்? ஓ நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க. சரி, கண்ணீர் அஞ்சலின்னு எல்லா பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ பாடி இப்போ தான் வருது. ஆஸ்பத்திரிலேருந்து வர்றதுக்குள்ளே என்ன வேகம் பாருங்கள். நம்ம ஆட்கள்லாம் சிலர் இறந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எப்படா என்னடா போடுவாங்க முடிஞ்சோடனே, பிரியாணியா அப்படின்னு சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு துக்கமாக இருப்பாங்க. சிலருக்கு சாப்பாட்டிலே ரெடியாக இருப்பாங்க, விருந்து போடுவாங்க. இந்த பாடி வர்றதுக்குள்ளேயே எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ வந்து இறங்குது,
ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் வந்து அழுதுட்டுருக்காங்க. கடைசியில் இப்போ எடுத்து பெட்டியில் வச்சு கொண்டு போகணும். போகிற நேரத்தில் சரின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், ஜெபம் பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லி எல்லோரும் ஜெபிப்போம் அப்படின்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறார் அந்த சகோதரனுக்காக. ஜெபம் பண்ணும்போது அதில் யாரோ ஒருத்தர் ஆமாம் நல்லா ஆராதிக்கும் போது சிலர் வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்த யாரோ அதில் கண்ணை மூடாமல் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த பாடியவே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பெரும் விரல் அசைஞ்சிருக்கு. இது கதை இல்லை, நடந்த சம்பவம். முடிஞ்ச அந்த பாஸ்டர் இங்கே ஒரு நாள் வருவார், அவரே சொல்லுவார் சாட்சி. அவர் சொல்லும்போது நல்லா இருக்கும், பெரிய சாட்சி. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். பெருவிரல் அசைஞ்சிருச்சு. உடனே என்ன சொல்லணும் தெரியல. ஒரு பக்கத்தில் உள்ளவர் பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஜெபம் முடிச்ச உடனே சொல்லலாங்கிறீங்களோ அவர் உள்ளே இருக்கிற ஐயா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டார். குழியெல்லாம் வெட்டியாச்சு, பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, வான வேடிக்கையெல்லாம் ரெடியாக இருக்கு. ஐயா எந்திரிச்சு உட்காந்துட்டார். அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான சில காரியங்கள் வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை உயிரோடு வைப்பார். நமக்கு நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மரணத்திலிருந்து எழுப்பி தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். முதலாவது சொன்ன வியாதியின் மூலம் வியாதியின் போலவே மரணமும் சடுதியாய் வந்தது. அவங்க நினைச்சு கூட பார்க்கல. மார்த்தாள் மரியாள் இப்படி லாசர் இறந்து விடுவார் என்று நினைச்சு கூட பார்க்கல. இந்த மரணம் திடீரென்று வந்து விட்டது. மரணத்தின் மேல் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த, மகிமை வெளிப்படுத்த, ஏதாவது சூழ்நிலையில் மரணம் தான் முடிவு, நீ அவ்வளோதான், இந்த வியாதி ஒன்று வந்துட்டாலே சிலருக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான், நம்ம எழும்ப மாட்டோம் அப்படின்னு அவங்களே தீர்மானிச்சுக்குவாங்க. நம்ம அந்த வயசை நினச்சிக்கிட்டு இந்த வயசு நீ அவ்வளோதான். ஏன்னா அந்த சில குடும்பத்தில் அந்த வயதுக்கு மேலே இருந்தது இல்லை, சிலர் தொடர்ந்து மரணம். ஆனால் கர்த்தர் நம்ம அந்த வயதையெல்லாம் தாண்ட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் காலத்துக்கு முன்பே மரிக்க விடவே மாட்டார். நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி கொரோனால வரட்டும், விபத்துக்கள் வரட்டும், எந்தவித ஆபத்து வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், அந்த காலம் ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி மரணம் நமக்கு ஏற்படாமல் கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதற்கென்று ஒரு டைம் வைத்திருக்கிறார் ஆண்டவர், ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அதுக்கிடையில் எல்லாம் வரலாம். உயிரை பறித்து கொண்டு போக ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். அறிக்கை பண்ணுங்க. ஆமே, ஆமா, ஸ்தோத்திரம். மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்குதா? இருக்குதா? நம்ம ஆண்டவருக்கு இருக்குது. அதனால சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. அல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. இந்த மரணத்திலிருந்து வெற்றி சிறக்க பண்ண காரணம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட.
ஆமென். யோவான் 11 அதிகாரத்தில் அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு மரணம் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர் ஏதோ ஒரு உபதேசம் குழப்பறாருமா அப்படி நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் மரணம் வரும். அது தேவனால் நியமிக்கப்பட்டது. மரணமே வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் வராது. ஆமென். ஆண்டவர் நியமித்த காலத்துக்கு முன்பு அந்த மரணம் நம்மை தொட முடியாது. ஆகவே வயதாகும் போது பயப்படாதீங்க. இவ்வளோ வயது தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சர்ச்சில் 90 வயதை தாண்டினவர்கள், 95 வயதை தாண்டினவர்கள்லாம் கர்த்தர் நம்முடைய சபையில் வச்சிருக்கிறார். நல்ல பல்லு இருக்குது, கரும்பு கடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எத்தனையோ இந்த சம்பவம்லாம் வந்திருக்கலாம், கொரோனா தாக்கியிருக்கலாம், விபத்துகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரம், கர்த்தர் குறித்த காலம் இன்னும் வரவில்லை. ஆகவே அந்த மரணத்திலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே டாக்டர் சொல்வதெல்லாம் கேட்டு வண்டி ரொம்ப காலம் ஓடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். குடும்பத்திலே எல்லாரும் இவ்வளவு வயசாகி இன்னும் இருந்துக்கிட்டு இருக்க, போக மாட்டியான்னு யாருன்னு சொல்லிடா போகிறாங்க. சிலர்லாம் கேட்குறாங்க, இன்னும் இருக்கிறீங்களா அப்படின்னு. நான் நினச்சிக்கும் போகணுன்னு அவங்க ஆசைப்படுவாங்க போல இருக்கு. எங்கள் அப்பா வந்து ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் இன்னும் இருக்கிறீங்களா அப்படிங்குவார். ஏன்னா அந்த செட்டில் உள்ளவங்க எல்லாம் காணோம், போயிட்டாங்க. அப்பா காலத்தில் அந்த செட்டில் இருந்த அநேக ஊழியர்லாம் போயிட்டாங்க. கர்த்தர் எத்தனையோ பிரச்சனைகளை நம்மை ஜீவனோடு சுகத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஒரு மரண கண்ணி தெரிப்புண்டு போக செய்கிற நம்முடைய ஆண்டவர். ஆமென். தாவீது அதை சொல்லுகிறார். அவர் மரணத்தின் விளிம்பில் இருந்தார். மரணத்தின் விளிம்பில் இருந்து வெளியே கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவர். அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு விரல் அளவுதான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது, சத்துருவின் கடவாய்ப்பற்களில் இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அது மரணத்துக்கு அடையாளமா இருக்கு. இன்னொரு முறை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு கொம்பிலிருந்து என்னை காப்பாற்றினார். இதெல்லாம் பெரிய பெரிய மரண சம்பவங்கள் தாவீது வாழ்க்கையில வந்துச்சு. சுற்றிலும் சத்துருக்கள் என்னை வளைந்து கொண்டார்கள் அப்படின்னா அதிலையும் கர்த்தர் ஆண்டவர் மரண தருவாயிலிருந்து வெளியே கொண்டு வந்து பாதுகாத்தார். ஆமென். எனக்கு விரோதமாய் பதிவிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்றார். மறைவாய் எனக்கு கண்ணி வைத்தார்கள். ஆனால் இத்தனை காரியத்திலிருந்தும் ஆண்டவர் ஜீவனோடு காத்தபடினால் தான் சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஆமென். அதனால தான் அவர் சொல்றார், ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஆமென். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிப்பேன், வாழ வைத்தீர் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிப்பேன், வாழ வைத்தீர் உம்மை ஆராதிப்பேன், தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை சத்தமாய் நமக்கு ஜீவன் கொடுத்தாரே. ஆராதனை ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர்,
நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீரே. வீட்டில் தூங்குவதற்காக, எதுக்காக? உம்மை ஆராதிக்க. ஆமென். இப்போ சாட்சி சொல்ல உங்களை எழுப்புனா, ஐயோ பயங்கர சாட்சிகள் வச்சிருக்கிறீங்க, ஏராளமான சாட்சிகள் வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மரணக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கிருபை என் மேல் இருக்கிறதினால் என் ஜீவன் அவர் பார்வையில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் இன்னொரு இடத்துல சொல்ற, என்னுடைய ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையானது என்று சொல்லுகிறார். மரணம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்மை டச் பண்ண ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நெஞ்சு வலி வந்த உடனே பயந்துராதீங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த காலம் நமக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரசங்கம் முடியல, எழுந்து நிற்போம். சங்கீதம் 103 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து சத்தமாக சொல்ல போகிறோம். தலை மேலே கை வைங்க. எல்லாம் சொல்ல போகிறோம். எழும்ப முடியாதவர்களும் எழும்புங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் பிரவேசிக்கும், உங்களுக்குள்ளே ஒரு சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம். அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஓ ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? சிலர் சொல்லல, மறுபடியும் சொல்ல இன்னொரு வாய்ப்பு. நீங்க வீட்டில் போய் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை, என் உயிரை விலக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தம்பி நீங்க சொல்லல, கை வைங்க மேலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளோதான், உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை உங்கள் தலைமையில கை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வாழ வயது. ஆமென். வாலிப வயது. நிறைய பேர் ஜிப்பெல்லாம் போட்டுட்டாங்க பேக்குக்கு. ஸ்தோத்திரம். மரணம் செய்தி முடித்தோடனே எங்களெல்லாம், அதாவது வியாதி காரியம் சொன்னோடனே உங்களை எழுப்பி ஜெபம் பண்ணணும்னு ஏவப்பட்டேன். மரண காரியங்கள் சொல்லும்போது அதை எழுப்பி ஜெபம் பண்ணணும்னு ஏவப்பட்டேன். நமக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கனால நீங்கள் வீட்டில் போய் அதை செய்யுங்கள். ஆகவே இனியெல்லாம் பாருங்கள், நம்ம வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். அது வரை கர்த்தர் கிருபை தருவார். புரியுதா? நம்ம வேலையை நம்ம தான் செய்வோம். அது வரைக்கும் கர்த்தர் கிருபை தருவார். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த சபையில் ஒரு நல்ல தேவ மனிதர் இருந்தார், ஒரு ஐயா. அவர் சொல்லுவார், பாஸ்டர் என் ஒரே ஆசை, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர், நீங்கள் தான் என்னை அடக்கம் பண்ணணும். ஆனால் நான் மரிப்பதற்கு முன்பாக நான் படுக்கை ஆயிடக்கூடாது. யாருக்கும் என் மனைவிக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நான் கடைசி நாளை இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மரணம்னா நான் ஓடி வேலை செய்யணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அதே போல் அவருடைய ஆசை வாஞ்சை போலவே பாருங்க, அவர் போஸ்ட் ஆஃபீஸில் அவர் அந்த பணம் போடுறவர் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி எங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே செட்டில் பண்ணிட்டார். எங்களுக்கு தெரியாது ஏன் இதை செய்கிறாருன்னு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் குடும்பமாக எங்களை வீட்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு குடும்ப ஜெபம் நடத்தினார். எப்பவும் போவோம், அன்னைக்கு விசேஷமாக எங்களை குடும்பமாக அழைச்சிருந்தார். எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டார். மனைவிக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு எந்த விதத்திலையும் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு செகண்ட் கூட கஷ்டம் இல்லாமல் கடைசி வரைக்கும் தானே வேலை செய்து தன்னுடைய வேலை தானே எல்லாவற்றையும் முடித்து ஆண்டுடைய ராஜ்யம் போயிட்டார். கர்த்தர் அப்படி உங்களை வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சிலர் நம்மை பார்த்து இதோடு அவ்வளோதான், அவங்க போயிடுவாங்க, அவங்க
வீக் ஆகிட்டே வராங்க, வியாதி அப்படி இருக்குது அப்படியெல்லாம் சிலர் சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறத அவங்க பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். கடந்த நாட்களில் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் சிலர் நினைத்தார்கள், அவ்வளோதான் பாஸ்டர் குடும்பம், இனி அவங்க தான், அவ்வளோதான் முடிஞ்சது, அந்த குடும்பம் அழிஞ்சது, பாஸ்டர் போயிடுவார், உலகத்தை விட்டே போயிடுவார்லாம் நினச்சாங்க. சிலர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அவர் போயிட்டார், அவர் போயிட்டார் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம விசுவாசிக்கிட்ட சொல்லி அவங்க உடனே நம்பாமல் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் அப்படின்னு. நான் பேசணுன்னு அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு நியூஸ் எப்படி போயிருக்கு? பாஸ்டர் போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? ஊரை விட்டு இல்லை, அங்கே உலகத்தை விட்டே போயிட்டாருன்னு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க யாரும். ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் சிலர் அப்படி நினைப்பாங்க, உங்கள் ஏரியாவில் இந்த குடும்பம் அழிஞ்சிரும், பிரச்சனையில் அழிஞ்சிரும் நினைப்பாங்க. அந்த ஏரியாவில் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயமாய் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, இவரெல்லாம் சாக கிடந்தாருங்க, இன்றைக்கி பாருங்க எப்படி எழும்பி ஓடுறாரு, வேலை செய்கிறாரு, உற்சாகமாக இருக்கிறாரு, தண்ணீர் கூட இறங்காது, ஊற்றுனதெல்லாம் வெளியே வந்துருச்சு, அதுதான் கடைசி நினச்சோம். எல்லாரும் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நாங்கள் இனி போகிறோம், கடைசியாக ஃபோன் பண்ணுங்க சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ பார்த்தா அவர் எழும்பி செயல்படுறாருன்னு ஆச்சரியப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். மூன்றாவதாக வேகமாய் சொல்லி முடிக்கிற, மூன்றாவதாக காலதாமதம். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் பொறுத்து கொள்ளவே முடியாது. எதையும் பொறுத்துக்கலாம், நிதானத்தை இழந்துருவோம். இந்த கால தாமதம் தான் நமக்கு ரொம்ப கஷ்டங்க. லாசருக்கு குணமாக்க வருவார் என்று எதிர்பார்த்தால் வரல, கால தாமதம். மரித்த போது அடக்கம் பண்ணுவார் என்று பார்த்தால் வரல, கால தாமதம். வரல. கால தாமதங்களில் வரும்போது அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கால தாமதம் ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மார்த்தாள் மரியாள் பார்வையெல்லாம் டூ லேட், இயேசுவே நீங்க வருவது டூ லேட், வேஸ்ட். அவங்க பார்வை அப்படிதான் இருந்துச்சு. இயேசு வரும்போது அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வர்றது டூ லேட், முடிஞ்சது அப்படின்னு நினைப்பாங்க. கால தாமதம் என்றால் அதன் அர்த்தம் என்னன்னா, இனி அவ்வளவுதான், இனி ஒன்று செய்ய முடியாது, இனி கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று உலகம் சொல்லும். ரட்சிக்கப்படாதவன் சொல்லுவான், வார்த்தை விசுவாசிக்காத விசுவாசி சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் நான் அப்படி சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். கால தாமதமானால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அது எப்படிப்பட்ட அற்புதம்? யாருக்கும் நடக்காத அற்புதம். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். யாருக்கும் நடக்காத அற்புதம். கால தாமதம் ஆகிறவங்களுக்கு இதை செய்வார். ஏன்னா மற்றவங்களெல்லாம் உயிரோட இறந்தோன்னு போய் டக்குன்னு உயிரோட எழுப்பினார். இவன் 4 நாளாகி போச்சுங்க, நாரி போச்சுங்க. எந்த குடும்பத்திலும் நடக்காத, யாருக்கு நடக்காத, எந்த சபையிலும் நடக்காத ஒரு அற்புதம் நமக்கு செய்வார். காரணம் தாமதம். தாமதத்தில் தான் நம்ம ரொம்ப உடைஞ்சிரும். நிறைய பேர் பின்மாறியே போயிட்டாங்க. நம்ம சபையில் சில குடும்பங்கள் ஆண்டவர்கிட்டே போயிட்டாங்க. என்னங்க ஆராதனைக்கு வர ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, ஒரு சுகம் தர மாட்டேங்கிறார், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு முறுமுறுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. கால தாமதம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட. சத்தமாக சொல்லுங்க, பின்னாடி சத்தம் வரட்டும், எல்லாம் சொல்லுங்க. கால தாமதம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான, நம்ம தான் நேற்று இன்று நாளை நமக்கு தான். ஆனால் ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆதியும் அந்தமானவர், முதலும் முடிவுமாய் இருக்கிறார். அவருக்கு நோ டைம் லிமிட் அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லா நாளும் அவருக்கு சரியான காலம்தான். ஆகவே அருமையான கர்த்தருடைய இதை புரிந்து கொண்டால் நாம் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம். நம்முடைய வேலை கரெக்டாக, ஸ்தோத்திரம், அந்தந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் செய்வார். தாமதம் நடப்பதற்கு காரணம்
அற்புதத்துக்காய். சொல்லுங்க, ஒரு அற்புதம். அதுவும் சாதாரண அற்புதம் இல்லை, யாருக்கும் நடக்காத ஒரு அற்புதம். ஆமென். அந்த தாமதம் ஆவதினால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தாமதம் ஆகும்போது 4 பேருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் போயிடும். என்ன பாஸ்டர் சர்ச்சுக்காரி இப்படியே போயிட்டு இருக்கு, எப்போ எப்போ 4 பேர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு பதில் சொல்றதுலையே நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். என்ன சொல்றது அப்படின்னு ஒரு சோர்வு வரும். தாமதம் எனக்கு அவமானமாக இருக்கிறதே, வெளியே தலை நிமிர்ந்து தலை தூக்கி நடக்க முடியலையே அந்த தாமதத்தினால. சில நேரத்தில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, சீக்கிரமாக சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மற்ற எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம தைரியமாக நிற்கலாமே நினச்சிட்டு அழுத நாட்கள் உண்டு, ஜெபித்த நாட்கள் உண்டு. சில இடங்களுக்கு போக ரொம்ப சங்கடப்படுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த நேரம் வந்துருச்சு. ஆமென். தேவரீர் எழுந்தருளி அதற்கு சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அந்த விசுவாசத்தில் தான் இப்போ எங்கே போனாலும் தைரியமாக கர்த்தர் கொண்டு போகிறார். யார் இல்லை பாஸ் இந்த ஊரில் இல்லை என்று சொல்கிறார், கண் முன்பாக கர்த்தர் ஆச்சரியமாய் எங்களை நிறுத்துகிறார். ஆமென். தைரியமாய் நிறுத்துகிறார், தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். ஆமென். ஆகவே தாமதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இனி எழும்ப முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இல்லை இல்லை, தாமதம் தேவநாமம் மகிமைக்காக. ஆமென். ஓ ஹல்லேலூயா. தாமதமான நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை சூழ்நிலையை நாம் விட்டுவிடக்கூடாது. நம் அநேகர் கண்களுக்கு முன்பாக நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். வேற யாருக்கும் நடக்காத அற்புதத்தை நமக்கு கர்த்தர் செய்யவே இந்த தாமதங்கள். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த தாமதம் என்று நினைத்தால் சில நேரத்தில் கஷ்டம் வரும், ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென். ஆகவே 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, நம்முடைய வியாதியிலே கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய மரணத்துக்கு ஏதுவான பாதிப்புகள் வந்தாலும் கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். 3வது, தாமதம். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இந்த 3 சூழ்நிலையிலும் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே தான், என்னையும் சேர்த்து தான். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் வியாதி, மரண போராட்டம், சில காரியம் தாமதங்கள், இந்த சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது எப்படி ஆண்டவரை நம்ப முடியும்? ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை நம்பினால் நீங்கள் தான் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த குடும்பத்தினர் இயேசுவை நேசிக்கிறார்கள் என்றால் இந்த 3 காரியத்தில் ஆண்டவர் அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். அந்த நேசிக்கிற இதயம் இல்லை என்றால் நிச்சயமாய் நாம் மறுதளிச்சிருவோம். பேதுருவை போல, நான் நம்ம ஆண்டவரை கூப்பிட்டேன், அவர் வரல, சரியான நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய்யலை என்று. ஆகவே இந்த தாமதத்தினால் எவ்வளவு அவமானப்பட்டு ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, பைபிள் தேவையில்லை என்று அநேகர் இந்த உலகத்தில் போயிட்டாங்க. உலகத்துக்குள்ளே நீங்களும் நானும் இந்த தாமதமானாலும் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். இதிலே கர்த்தர் நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென். இந்த தாமதத்திலே கர்த்தர் நாமம் மகிமைப்பட போகிறது. யாருக்கும் செய்யாத அற்புதத்தை செய்யதான் இந்த தாமதம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேற யாருக்கும் இல்லாத செய்யாத சில கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடுங்க. எல்லார் கண்களையும். நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. உம்மை நான் நேசிக்கிறேன்,
என் உயிரை பார்க்கிலும் உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. வியாதிகள் வரும், கர்த்தர் சுகமாக்குவார். மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் வரும், கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். தாமதமாகும், யாருக்கு நடக்காத அற்புதங்களை செய்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரம் ஒரு காணிக்கை பாடல் பாடும்போது ஆண்டவர் காணிக்கை செலுத்துவோம். காணிக்கை வந்துருச்சு. சபையிலே நடப்பதாக. சபா ரிவா கபா ரியாந்தரபா ஓ ரியாந்தரபா லபா ரிகபரந்தரபா ஹalleluya சபா பாபா ரபா வியாதிகள் குணமாவதாக. ஹalleluya பலவீன கட்டுகள் வெளியேறுவதாக. ஹalleluya சத்துரு கிரியைகள் விலகுவதாக. ஹalleluya சுகமாக்கும் வல்லமை. ஹalleluya யா கபா பாபா ஹalleluya ஹalleluya உயிர்த்தெழுந்த வல்லமை. ஓ ரபா ஷியாந்தரபா கபாலபா. ஆண்டவரே உம்முடைய மகிமை மாறவில்லை. இன்றைக்கு அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில 3 அனுபவத்திலே வெளிப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை முடிவின் நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆராதனை கூட வர முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் பலவீனத்தோடு போராட்டங்களோடு நாங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருந்து இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டீர். எங்களை தொட்டு எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை உறுதிப்படுத்தி எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவர். எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே, முடித்து விட்டீரப்பா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு லாசரு வீட்டில் செய்த அற்புதம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது போலப்பா எங்களுடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்தை ஆண்டவர் தொட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதிகள் சுகமாக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காய் நன்றி. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கட்டும் அப்பா, விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. நம்ப ஆண்டவரே, நம்ப கிருபை தாங்க. ஆண்டவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா, அனுபவிக்க உதவி செய்ய. ஒவ்வொரு சரீரத்தை நீர் உயிர்ப்பித்ததற்காக நன்றி. மரண பயத்தை நீக்கினதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். கால தாமதம் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்விலே ஜீவிக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையில் வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு எங்களை அனுப்புகிறதற்காக நன்றி. வாரம் முழுவதும் கூட இருப்பீராக. நம்முடைய ஆண்டவரே சுகத்தை ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அனுபவிக்க, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீரே சுகமாக்க வைத்தீராயிருந்து எங்களோடு இருந்து நடத்துவீராக. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகள் தியாகமாய் கொடுத்த காணிக்கை நீர் அங்கீகரியும், ஆசீர்வதியும் ஆண்டவர். உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. மக்கு நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பை தந்து நடத்துங்க. குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். காலேஜுக்கு போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருமேலும் நம்முடைய விசேஷித்த கரம் இருக்கட்டும் ஆண்டவர். விசேஷமாய் குழந்தைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள் பரவுகிற இந்த காலங்களிலே குழந்தைகளுக்கு நீர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சரீரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியை சுகமாக்க வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு எங்கள் மதியில உலாவுகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்களை சுகமாய் கொண்டு வந்தீங்க, சுகமாய் கொண்டு போங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் பரிகரியாயிருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பீர் மகமது என்ற உடல் நலத்தில் சுகமில்லாமல் இருக்கின்ற இந்த சகோதரனை கர்த்தர் தொடும்படியாய் நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பீர் மகமது ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவர். இந்த சகோதரனை தொடுங்கப்பா. ஆஸ்பத்திரியில இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்கப்பா, வரப்பண்ணுங்க ஆண்டவர். நீரே பரிகாரி என்பதை சரீரத்திலே உணரட்டும். தொடர்ந்து நடத்துங்க. உடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில் விடுதலையோடு ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஆமென்.